தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. துலாம் இவங்க எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் சார்? என்ன மாற்றங்கள் வரும் வாழ்க்கையில்? அற்புதமான ஒரு கோவில். உண்மையிலேயே எனக்கு அந்த கோவில் கிடைச்சது ஜென்ம ஜென்மாந்திரத்தில் எனக்கு என்னுடைய குருநாதர் ஆசீர்வாதம் தான். எனக்கு எதுவும் பெருசாக நடக்கலை, நான் எதுவும் ஜெயிக்கலைனா கூட அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததே எனக்கு ஒரு பேரின்பமாக இருந்தது, ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. மனசு எதுக்கு சந்தோஷப்படுதுன்னே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 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 10 நாள் நான் சந்தோஷமாக இருந்தோமா. பேர்பட்ட அதிசய கோவில் எதுன்னு கேட்டிங்கன்னா மகாகாளேஸ்வரர். இந்த கோவிலுக்கான சிறப்புனா என்ன சொல்லுங்க? ராகு கேது யோக ராகுவாகவும் யோக கேதுவாகவும் மாறுறாங்க. என் ஜாதகத்தை ராகு கேது ரொம்ப என்னை இம்சை பண்ணுறாங்க, ஜெயிலில் தூக்கி போட்டாங்க உத்தர அப்படிங்கிறவங்க கூட அந்த கோவிலுக்கு போனாங்கன்னா, சொல்லக்கூடிய பரிகாரத்தை செஞ்சாங்கன்னா அவங்க முற்றிலுமாக அதை விட்டு வெளியில் வந்துடலாம். அப்பேற்பட்ட அற்புதமான கோவில். இப்போ குரு செவ்வாய் ராகுங்கிறதா ஒரு நல்ல மங்களகரமான காம்பினேஷன்ஸ் அது. இந்த துலா ராசியில் தான் நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, கனிம வளத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்க, நம்ம மீடியா துறையில் உச்சம் தொட்ட ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு தாம்பரம் வாராகி ஈசனேசன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லபடியா போயிட்டு. துலாம் இவங்க எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் சார்? என்ன மாற்றங்கள் வரும் வாழ்க்கை? துலாம் ராசிக்கு அற்புதமான ஒரு கோவில்மா. இதுவரையிலும் எத்தனை பேர் அங்கே போய் பார்த்துருக்காங்க. உண்மையிலேயே எனக்கு அந்த கோவில் கிடைச்சது ஜென்ம ஜென்மாந்திரத்தில் எனக்கு என்னுடைய குருநாதர் ஆசீர்வாதம் தாம்மா. என்னுடைய குருநாதர் பரத்வாஜ சுவாமிகள், அதாவது புவனேஸ்வரி சுவாமிகள் தான் என்னுடைய குருநாதர். அப்புறம் ஒரு அற்புதமான குரு எனக்கு கிடைச்சது. அவருடைய அருளாசி தான் இந்த மகாகாளேஸ்வரர் கோவிலுக்கு, துலாம் ராசிக்கான கோவிலுக்கு நான் போயிட்டு வந்ததுலேருந்து எனக்குள்ள அவ்வளோ ஒரு பேரின்பம். எனக்கு எதுவும் பெருசாக நடக்கலை, நான் எதுவும் ஜெயிக்கலைனா கூட அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததே எனக்கு ஒரு பேரின்பமாக இருந்தது, ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. மனசு எதுக்கு சந்தோஷப்படுதுன்னே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 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 10 நாள் நான் சந்தோஷமாக இருந்தோமா. எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட அந்த துலாம் ராசிக்கான, நான் துலாம் ராசி கிடையாது சொல்லிடுறேன். நீங்கள் துலாம் ராசியான்னு கேட்காதீங்க, நான் துலா ராசி கிடையாது. ஆனால் அந்த ஆராய்ச்சிக்காக அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து, துலாம் ராசிக்கான கோவிலுக்கு நான் போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு 10 நாள் என் மனசு சந்தோஷமாக இருந்தது. அப்பேற்பட்ட அதிசய கோவில் எதுன்னு கேட்டிங்கன்னா மகாகாளேஸ்வரர். மகாகாளேஸ்வரர்லாம் நம்ம உடனே நார்த்து சைடு போயிடுவோம், பூரி ஜெகநாதர் அந்த மாதிரி. மகாகாளேஸ்வரர்னா நம்ம நார்த்து சைடு போகணும், அப்படி கிடையாது. காளேஸ்வரர் அந்த கோவில் தான், மகாகாளேஸ்வரர் கோவில் தான் துலாம் ராசிக்கான கோவில்மா. இந்த கோவிலுக்கான சிறப்புனா என்ன சொல்லலாம் சார்? இந்த கோவிலுக்கான சிறப்பு என்ன கேட்டீங்கன்னா, அங்கே ராகு கேது யோக ராகுவாகவும் யோக கேதுவாகவும் மாறுறாங்க. இப்போது ராகு கேதுனா அவங்க விஷம்தான் இல்லையா, அசுரர்கள். அதனால் நிச்சயமாக நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கும், நெகட்டிவான விஷயங்கள் தான் அவங்க செய்வாங்க. ஆனால் இந்த அமிர்தத்தை உண்ட பயனால் அவங்க நன்மை செய்யக்கூடியவர்களாக அந்த கோவிலுக்கு யார் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அங்கே பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ராகு கேது, இந்த மகாகாளேஸ்வரரை வழிபாடு செய்தால் அந்த ராகு கேது அவங்களுக்கு யோகமாக மாறிடும். என் ஜாதகத்தை ராகு கேது ரொம்ப என்னை இம்சை பண்ணுறாங்க, ஜெயிலில் தூக்கி போட்டாங்க உத்தர அப்படி கூட வச்சுப்போமே. ஒரு 6 வருஷம் ஜெயிலில் வந்துட்ட சமயம் இன்னும் கூட கேஸ் முடியல அப்படிங்கிறவங்க கூட அந்த கோவிலுக்கு போனாங்கன்னா, சொல்லக்கூடிய பரிகாரத்தை செஞ்சாங்கன்னா அவங்க முற்றிலுமாக அதை விட்டு வெளியில் வந்துடலாம். அப்பேற்பட்ட அற்புதமான கோவில் அந்த மகாகாளேஸ்வரர் கோவில்மா. எந்த நாளில் போகணும், எந்த நேரத்தில் போகணுன்றது? ஆமாம், முதல்ல ரூட்டை பார்த்துருவோமா, எப்படி போகணும் அப்படிங்கிறத பார்த்துலாம். ரூட்டு ஒன்று மயிலாடுதுறை. மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகிற வழியில் பூந்தோட்டம் அப்படிங்கிற ஜங்ஷன், அதில் திருவாரூர் ட்ரெயினில் ஏறினோம்னா பேரளம்ங்கிற ஸ்டேஷன், பேரளம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிக்கலாம். பை பஸ்ஸு அப்படின்னாக்கா
மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் ரோட்டில் போனோம். பூந்தோட்டம் அப்படிங்கிற ஜங்ஷனில் போய் இறங்கினோம். அங்கேருந்து காரைக்கால் ரோடை பிடிச்சோம்னா கோயில் மாகாளம்னு கேட்கணும். கோவில் மாகாளம் அப்படிங்கிறது தான் அந்த ஊருடைய பேர். இதெல்லாமே ரொம்ப நான் சொல்கிறதா லிட்டில் வில்லேஜ், ரொம்ப இன்டெப்த்தான வில்லேஜஸ். சார் நம்ம இப்போ காரில் போகும்போது வேகமாக போனால் அப்படியே ஒரு கோபுரம் தெரியும், எதுனே நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான இன்டெப்த்தான டெம்பிள்ஸ் இது. பட் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான காளேஸ்வரர். அப்போ பூந்தோட்டம் போயிட்டு பூந்தோட்டத்துலேருந்து கோயில் மாகாணம்னு கேட்டால் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அங்கே போய் வழிபாடு செய்யலாம். வேணும்னா அந்த ஐயர் நம்பரை நம்ம கொடுக்குறோம்மா. என்னைக்கு போகணும். இப்போ துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் அவங்க தங்களுடைய பிறந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்தில் போவது சிறப்பு. யாராக இருந்தாலும் அவங்க பிறந்த நட்சத்திரத்தில், துலாம் ராசியில் எந்த நட்சத்திரம் இருக்குது? சித்திரை 2 பாதங்கள் போச்சுன்னா சுவாதி 4 பாதம் அதுதான் இருக்குது. விசாகம் 3 பாதம் இருக்குது. அப்போது குரு, ராகு, செவ்வாய். இப்போ குரு, செவ்வாய், ராகுங்கிறதால ஒரு நல்ல மங்களகரமான காம்பினேஷன்ஸ் அது. இந்த துலா ராசியில் தான் நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, கனிம வளத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்க, நம்ம மீடியா துறையில் உச்சம் தொட்ட அமைப்பாளர்கள்லாம் இருக்காங்க. நம்ம துலாம் ராசி ஒரு பெரிய ராசி. அப்போ இவங்க என்னைக்கு போகலான்னா தன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் போவது சிறப்பு. சப்போஸ் அன்றைக்கி போக முடியலன்னா தான் பிறந்த கிழமையில் அவங்க என்னைக்கு பிறந்தாங்களோ அதுதான் அவங்களுக்கு அதிர்ஷ்டம். பிறந்த கிழமையில் போவது சிறப்பு. அன்றைக்கும் அவங்க போக முடியலைன்னா துலாம் ராசிக்கான கிழமை எதுமா? அது சுக்கிரனுடைய வீடு. வெள்ளிக்கிழமை செல்வது சிறப்பு. அப்போ இந்த 3 நாளில் என்றைக்கு வேணாலும் அவங்க போகலாம். அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில் ராகுகால யமகண்டத்தில் அங்கே பூஜை பண்ணுறது சிறப்பு. ஸோ இந்த டைமை பின்பற்றி, இந்த நட்சத்திரங்களை பின்பற்றி அவர்கள் வழிபாடு செய்வார்களே ஆனால் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை துலாம் ராசி அன்பர்கள் அனுபவிக்கலாமா, கேரண்டி. கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டீங்க சார். அங்கே போய் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் சார்? முடிஞ்சால் அங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு ஒரு அபிஷேகம் செய்யணும். ஒரு பால் அபிஷேகம் கூட செய்யலாம். மகா அபிஷேகம்னா எல்லாமே சேர்ந்தது. அரிசி பொடி, மாப்பொடி, அது மாதிரி மஞ்சள் பொடி, பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர், அந்த மாதிரிலாம் மகா அபிஷேகம். அது மினிமம் ஒரு பால் அபிஷேகம் செய்யலாம். முடிஞ்சால் ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு, அபிஷேகம் பண்ண முடியலையா தப்பு கிடையாது, சாமிக்கு ஒரு வாசனை புஷ்பம், வாசனை சிவபெருமானுக்கு எது ரொம்ப வசதியானதுன்னா வில்வம் தான் அவருக்கு. அதுதான் வாசனை புஷ்பம், வேறு எதுவும் அவருக்கு தேவையில்லை. முருகராக இருந்தால் அரளிப்பூ வாங்கி போடுங்க. அப்போ அந்தந்த தெய்வத்துக்கு உகந்த வாசனை புஷ்பத்தால் ஒரு மாலை வாங்கிட்டு எப்படியாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த குருக்களை அணுகி சாமிக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். இதுதாம்மா பரிகாரம். அந்த சாமிக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். அது எந்த கோவிலாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும். சப்போஸ் நான் நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறீங்க, வெளிநாடுகளில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த குருக்களுடைய நம்பர் கொடுக்குறோம், வேணும்னா ஹெல்ப் வேணும்னா நம்ம செய்கிறோம். இல்லை உங்களுக்கு வேணும்னா நாங்கள் அந்த அர்ச்சனையை கூட உங்களுக்கு செய்து கொடுக்குறோம். கவலை, என்னால் வர முடியல, நான் இப்போ நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க, நான் அடிபட்டிருக்கேன், என்னால் போக முடியாது அப்படின்வாங்க, நான் வெளியூரில் இருப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேணும்னா அந்த உதவி கூட நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். அப்போ அங்கே போய் அந்த கோவிலுக்கு போய் என்ன செய்யணும்னா சாமிக்கு ஒரு அபிஷேகம் முடிந்தால், முடியலைன்னா தப்பு கிடையாது, ஆனால் கம்பல்சரியாக சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். அதில் சந்தேகமே கிடையாது. முடிச்சுட்டு சாமிக்கு 27 தீபம் ஏற்ற வேண்டும். 27 தீபம், 27 நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு, 27 நாமயோகங்களை அடிப்படையாக கொண்டு 27 தீபம் ஏற்றணும். ஏற்றிட்டு 27 முறை சாமியை சுற்றி வரணும். அது எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும் சரிதான், 27 முறை அந்த கோவிலை சுற்றி வரணும். ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் அந்த கோவிலில் நீங்கள் இருக்கணும். அங்கே உங்களுடைய ப்ரெசன்ட் அங்கே 3 hours கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நான் சொன்ன அந்த ஜென்மாந்திர முடிச்சு அந்த மண் உங்கள்கிட்ட பேசும்.
புரியுதுங்களா? நீங்கள் யாருன்னு அந்த மண்ணு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். 1.5 மணி நேரம் ஆகும். அப்போ அடுத்த 1.5 மணி நேரத்தில் தான் உங்களுடைய கர்ம வினையை போகிறதுக்கு அந்த பூமி பேசவே ஆரம்பிக்கும். இப்போ மினிமம் 3 ஹவர்ஸ் நீங்கள் அந்த டெம்பிளில், அந்த கோவிலில் நீங்கள் இருக்கணும். அப்போ இந்த முறையில் அபிஷேகம், சகஸ்ரநாம அர்ச்சனை, ஒரு நைவேத்தியம், 27 தீபம், 27 முறை பிரதட்சணை வரணும். முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியில் வந்து என்ன செய்யணும்? ஒரு அன்னதானம் பண்ணணும். ஒரு 11 பேருக்கோ, உங்களால் என்ன முடிஞ்சதோ, இல்லை ஒரு 2 கிலோ ஏதாவது ஒரு பிரசாதம் சொல்லி துணையில் போட்டு ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம். அன்னதானம் மிக மிக முக்கியம். இதில் என்னைக்கு போனோன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போகணும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த பிறந்த நட்சத்திரத்தில் போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிறந்த கிழமையில் போகலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ராசிக்குரிய கிழமையில் நீங்கள் போகலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ பரிகாரம் இதுதாம்மா. இந்த பரிகாரத்தை தான் அவங்க செய்யணும். செய்து வீடு திரும்புவார்களே ஆனால் அவங்களுடைய கர்மா எப்படிப்பட்டதா, எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருக்கலாம். அது 80 கோடி கடனாக இருந்தாலும் சரி தான், இல்லை 8 கோடி கடனாக இருந்தாலும் சரி தான், இல்லை வாழ்க்கை பிரச்சனைகளாக இருக்கலாம். நிச்சயமாக அது உடையும். இது நாம் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து அவங்க ஜாதக ரீதியாக நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே நம்மக்கிட்ட வர ஆரஸ்கோப்பை வச்சு அவங்கள அந்த கோவில்களுக்கு அனுப்பி ஆராய்ச்சி செய்து நம்ம என்றைக்கு அனுப்பணும், இவங்க என்ன ராசி, ரெண்டையும் மேட்ச் பண்ணி இப்படி செய்த ஆராய்ச்சியுடைய பலன் தான் இந்த கோவில்கள்லாம்.